ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் தோட்டத்துக்கு போய் நொங்கு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இது சண்டே தான் எடுத்திருந்தோம். சண்டே காலையில் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து நல்லா கதை பேசிட்டு சாயங்காலம் ஒரு 5:30 போல் தோட்டத்துக்கு போயிருந்தோம். விளாத்திக்குளத்துலேயே தான் எங்கள் தோட்டமும் இருக்குது. விளாத்திக்குளத்துக்கு பக்கத்து ஒரு ஊர், அந்த ரொம்ப பக்கம், ஒரு கிலோமீட்டருக்கும் கம்மியாக தான் இருக்கும். அங்கே தான் நம்ம தோட்டம் இருக்குது. அங்கே தான் இப்போ போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பனைமரம் இருக்குது. ஒரு 4-5 பனைமரம் இருக்குன்னு நினைக்கிறேன். தோட்டம் அப்படின்னா ரொம்ப செடிகள் மரங்கள்லாம் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ அங்கே ஆனால் பனைமரம் பார்த்திங்கன்னா அந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த பனைமரம் அங்கே தான் இருக்குது. ஸோ என்னால் நொங்கு இப்போ நிறைய காய்ச்சிருக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ நொங்கு சீசன் வேறு. ஸோ என்னால் அப்படியே தோட்டத்துக்கு போய் அங்கே வச்சு கட் பண்ணி அப்படி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் அப்படி சொல்லி தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். பனைமரம் ஏறுறதுக்கு ஒரு தம்பிக்கிட்ட தான் சொல்லியிருந்தோம். அவங்க வருவேன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பி தோட்டத்துக்கு வந்துட்டோம். எங்கள் தோட்டம் இப்போ உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் என்னென்ன மரம்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு. இந்த இடம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய மேரேஜ்க்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. அவ்வளோவா இல்லை, ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் செடிகள்லாம் வச்சு மரங்கள்லாம் வச்சு வளர்த்துட்டு வராங்க மாமா தான் இதை கொஞ்சம் கேர் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது அது எல்லாமே. பனைமரம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே இருந்தது தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா நொங்கு சாப்பிட்றலாம். அப்புறம் பழம் நிறையா விழும் இல்லையா? அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா பனங்கிழங்குக்கு போடுவாங்க. பனங்கிழங்கு பிடுங்கும்போதே நம்மளுக்கு அந்த பனங்கொட்டையிலேருந்து தவுன் வரும். அதை எங்கள் ஊரில் தவுன் அப்படி சொல்லுவாங்க. உள்ளே நம்மளுக்கு தேங்காய் மாதிரி ஒன்று இருக்கும், அதை தவுன் சொல்லுவாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா செழிக்க சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டிலையே இப்படி பனைமரம், நம்ம தோட்டத்திலே நமக்குன்னு ஒரு பனைமரம் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால தான் இப்போ சாப்பிட்லான்னு வந்தாச்சு. அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம், அதில் நிறைய காய்ச்சி இருந்துச்சு. நல்லா இனிப்பாகவும் இருக்கும் அந்த பழம். அந்த சைஸ் அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே அது பெருசாகாது. அதை வீட்டில் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தது. எங்கள் மாமா அடிக்கடி பறிச்சுட்டு வருவாங்க, வீட்டில் வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிறது. இது பார்த்திங்கன்னா இழந்த பழம் மரம் சொல்லுவாங்க. கொஞ்சம் இது பழுத்தாக தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு கடிச்சு பார்த்தா கடிக்க கூட முடியல, அவ்வளோ ஹார்டாக இருந்தது. பழுத்தாக தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நவாப்பழ மரம். இன்னும் ஆனால் இதில் ஒரு நாளுமே காய்க்கல, கொஞ்சம் சின்ன மரம் தானே இருக்குது. இது நான் கல்யாணம் முடிஞ்சு அதாவது ட்ரிஷான் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதுலேருந்தே இந்த மரம் இருக்குது. நானும் ஒவ்வொரு வருஷமும் காய்க்கும்னு எதிர்பார்க்கும், இன்னும் காய்க்கவே இல்லை. அதுக்குன்னு எப்போ நேரம் வருதோ அப்போ தான் காய்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு முருங்கை மரம் வச்சுருக்காங்க. நல்லா இப்போ தளிர் விட்டு சூப்பராக இருந்தது. அப்படி செம்பருத்தி பூச்செடி, இங்கே பொதுவாக செம்பருத்தி செடி எல்லார் வீட்லேயும் இருக்குது. நல்லாவே அப்படி மரம் மாதிரி நல்லா வளர்ந்துருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பனை மரம், அப்புறம் வேப்ப மரம், இதுதான் நிறைய இருக்குது. தென்னை மரம்லாம் இப்போ தான் வச்சுட்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வளர்ந்துருக்கு, ரொம்ப பெருசாக வளரல. இது சீத்தாப்பழ மரம். இதெல்லாம் இன்னும் எதுவுமே காய்க்கல. இங்க பாரு, எங்க குழந்தை பிறந்த புதுசுல வச்சுது. இப்போ நல்லா பெருசா ஒவ்வொரு மரத்துக்கும் ஏதாவது ஹிஸ்ட்ரி சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு சும்மா அந்த பனை மரத்தை பார்த்து இது எங்கள் கொழுந்தம் பிறக்கும் போது வச்சது, இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு அப்படி சொல்லி சும்மா சிரிச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் கொழுந்தம் பிறக்கும் போது இந்த ஊர்லேயே இல்லை. அப்போ எங்கள் மாமாத்தெல்லாம் வெளியூரில் வேறு ஒரு காஞ்சிபுரத்தில் எங்கேயோ இருந்ததாக சொன்னாங்க. இந்த இது இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இடம் தான். இந்த பனைமரம் ஆனால் எப்போ வச்சாங்கன்னு தெரியல, சும்மா அப்படியே அடிச்சு விட்டு பேசி விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய கொடுக்காப்புளி மரம் இருக்குது. ஆனால் அதில் கொடுக்காப்புளியே இல்லை. எல்லா ஊர்லேயும் கொடுக்காப்புளி மரத்தில் நல்லா நிறைய காய்ச்சி கிடக்கு, ஆனால் இங்கே இல்லை. ஏன்னா சரியாக தண்ணி ஊற்றுறது இல்லையா? அதனால தான் பார்த்திங்கன்னா அவ்வளோவா எந்த மரமும் காய்க்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாம்புகள் நிறைய இந்த இடத்துல இருக்கும். அதனால ஒவ்வொரு பிளேஸ்க்கும், அதாவது ஒவ்வொரு காலடி வைக்கும் போதும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஹைட்டில் இருக்கிறனால இப்போ எங்கள் கொழுந்தை தான் இதை எங்களுக்கு பறிச்சு தர போகிறாங்க. வந்துட்டாரு ஹீரோ. அடியில் படுத்துக்கிட்டு எதுவும் வெளியே வந்துடுவாங்க. பிடிங்க 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 பிடிங்க, பார்த்து பிடிக்கலையா? சரி சரி பாப்பா, அதான் அதுக்குள்ளனா வலிக்கிட்டு வந்துருமா. வெயிட் பண்ணு பாப்பா. விழுந்துருச்சு. வீடியோல காமி, இங்கே காட்டு.
வெரி குட். உனக்கு பிடிக்குமா ஜெசிகா கொடிக்காப்பள்ளி? ம். இந்த கயிறா பாம்பா அது? கயிறு தானே. சரி, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. 2 பெரிய மரம் இருந்தது. அந்த 2 பெரிய மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொடுக்காப்புளி தான் இருந்துச்சு. அதை எங்கள் கொழுந்தனை வந்து அப்படி அடித்து தர சொன்னால் அவங்களும் பைப்பு எடுத்து அடித்தாங்க. பைப்பு கடியில் என்னென்ன இருந்து வரப்போதோ தெரியல அப்படின்னு தான் நினச்சிருந்தோம். ஏன்னா பாம்பு வந்து நிறையா இருக்கும். எங்கள் மாமாவும் நிறைய பாம்பு பார்த்ததா வந்து அடிக்கடி வந்து சொல்லுவாங்க. ரொம்ப நீளமான பாம்பு பார்த்தேன். நாய் வந்து இந்த தோட்டத்துக்குன்னே ஒன்று காவலுக்கு வளர்க்குறோம். அந்த நாய் பார்த்திங்கன்னா பாம்பு ஏதாவது வந்துச்சுன்னா அந்த பாம்பை விரட்டிட்டு போவோம். அப்போ பாம்பு அவ்வளோ பெருசாக முன்னாடி போச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு இடம் வைக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. கொடுக்காப்புளி பார்த்திங்கன்னா ஒன்று பறித்தாலும் ஆனால் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் எடுத்து சாப்பிட்டோம். எனக்கு கொஞ்சம் கொடுங்க. ஓகே. ஜெசிகா என்ன பண்றீங்க? மீன் பிடிக்கீங்களா? மீன் உள்ள நிறைய இருக்கா? மாட்டிச்சா? மாட்டிச்சா? சூப்பர். இப்போ வந்து நொங்கு வெட்டுற அந்த தம்பி வந்துட்டாங்க. அது வரை பார்த்திங்கன்னா சும்மா அப்படி தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு அப்படி வீடியோ எடுத்துகிட்டு அப்படி இருந்தோம். இப்போ தான் அவங்க வராங்க. இப்போ அவங்க எப்படி பனை மரத்தில் ஏறி நமக்கு நொங்குலாம் வெட்டி தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பனைமரம் வந்து ஏறுறவங்க இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி வந்து ஏறுறதை பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அவ்வளோ ஸ்பீடாக ஏறினாங்க. கையில் வந்து அதுக்குன்னு ஒரு அருவா மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஏறுறாங்க. எப்படி ஏறுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நாளைக்கு பா தெரியுமா? இல்லை இல்லை, இவ்வளோதான். அவர் மேலே போகிறது தெரியும். அதில் வந்து பாருங்க 4 ஸ்டெப் தான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறிட்டாங்க. மேலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு நொங்கு கொள்ளையாக இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே வெட்டி வெட்டி கீழே போட்டுட்டு அப்புறம் வந்து இறங்கிட்டாங்க. இறங்குறதும் பாருங்களேன் நல்லா ஃபாஸ்ட்டாக இறங்குறாங்க. நம்ம மோஸ்ட்லி இந்த மார்க்கெட் சைடு இல்லை கடையில் இப்படி நம்ம ரோட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா கடை போட்டிருப்பாங்க. நொங்கு டைமு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு நாங்கள் அம்மா ஊர் இருக்கு இல்லையா, சாயர்புரம் பக்கத்தில் பண்ணவில்லைன்னு ஒரு ஊர் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அங்கேயும் நிறைய பனைமரம் உண்டு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் சாயர்புரங்கிற ஒரு இடத்துல விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே நொங்கு பார்த்திங்க அப்படின்னா 15 நொங்கு 100 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. 15 பீஸ் சின்ன சின்ன பீஸாக இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு பீஸில் 15 பீஸ் வந்து 100 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. எப்படின்னாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரியுது இல்லையா? ஆனால் இப்போது நம்ம தோட்டத்திலே இருக்கும்போது நம்ம வந்து நல்லா செழிக்க சாப்பிட்டுக்கலாம் அப்படி தானே. ஸோ அதனால் அப்படியே பறிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக தூக்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்க கட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. வீட்டில் இருந்து எங்கள் அத்தை வந்து 2 பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. கட் பண்ணி எல்லாத்தையும் இதில் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணி அவங்க தர நாங்கள் அப்படியே பாக்ஸ்லேயும் போட்டு அடைச்சிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் ஒவ்வொன்றையும் எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நொங்கு தான் சாப்பிட்ருப்போம். அதுக்குள்ளே வயிறே ஃபுல்லான மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதாவது கொஞ்சோண்டு நொங்கு இருக்கும்போது நம்ம வந்து இன்னும் வேணும்னு தோணும். இங்கே வந்து இவ்வளோ இது கிடக்கா, இதை பார்த்ததுக்கப்புறம் கண்ணாலே பார்வையாலே சலிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு ஒரு 5-6 நொங்கு சாப்பிட்றதுக்குள்ளேயே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த நாள் வந்து திடீர்னு சாப்பிடும் போல தோணும். ஸோ அதனால் அப்போ வந்து அதுக்காண்டி தான் அத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸும் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதில் அவங்க வந்து கட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் நாத்தனார் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இது சண்டே எடுத்தது. அவங்க வந்து சென்னையிலேருந்து சண்டே நைட்டு தான் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து மண்டே மார்னிங் திங்கட்கிழமை காலையில் தான் இங்கே வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்த வீடியோஸ்லாம் அவங்க இருப்பாங்க. இதில் வந்து அவங்க இல்லை. அப்புறம் குழந்தைங்கள்லாம் வந்த நேரத்துலேருந்து அந்த டப்பு இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் டப்பு, அது ஃபுல்லாக மண்ணள்ளி போடுறதும் கல்லள்ளி போடுறதும் அதுக்குள்ளே விழுந்த தூசியெல்லாம் மீன் சொல்லி எடுத்து அதையும் அப்படி செஞ்சு அவங்க ஃபுல்லாக அப்படியே அதை தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ட்ரிஷானுக்கு நொங்கெல்லாம் பிடிக்காது, அதனால் அவரும் சாப்பிடல. மற்றபடி ஜெசிகா ஜோசுபா அவங்களாம் நல்லா நொங்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது இந்த கொழக்கட்டை அவிப்பாங்க இல்லையா, நம்மளுக்கு பனை ஓலையில் ஓலை கொழக்கட்டை அப்படி சொல்லுவாங்க. அது வந்து அவிக்கிறதுக்காக கொஞ்சம் ஓலையும் எங்களுக்கு வெட்டி கொடுத்தாங்க. அது போக இந்த மாதிரி நம்மளுக்கு நொங்கு வச்சு கொடுக்குறதுக்கு இல்லைனா பைனி குடிக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி அந்த ஓலையில் செய்வாங்க இல்லையா, அதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுத்து அதுலேயும் பார்த்திங்கன்னா நொங்குலாம் கட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய நொங்கு இருந்தது. ஓரளவு தான் நம்ம சாப்பிட முடியும். அடுத்த நாளைக்குமே ஓரளவு தான் நம்ம சாப்பிட முடியும். மீதி நிறைய இருந்தது. அதனால பார்த்திங்கன்னா எங்கள் மச்சான் வந்து கம்பெனி வச்சுருக்காங்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே வேலை பார்க்குற அக்காமா இருக்குது. அப்புறம்
அப்புறம் எங்கள் சித்தப்பா வீட்டு சைடு, அதாவது எங்கள் மாமியார் கூட பிறந்த தம்பி இருப்பாங்க இல்லையா, அவங்களாம், அதாவது ட்ரிஷன் அப்பாவுக்கு தாய் மாமா, அவங்க வீட்டுக்கு எல்லாருக்குமே வந்து நிறைய கொடுத்தோம். இப்படி நம்ம வீட்டில் வந்து, அதாவது நம்ம தோட்டத்தில் காய்ச்சதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் தோட்டத்துலேருந்தே அப்படி நேராக அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு அப்படி கொடுத்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். தேங்க்யூ. இங்கே பாரு ஜோஸ், சித்தப்பா பாருங்க. சாப்பிடு. பா நல்லா ஆசையாக சாப்பிட்றாரு. ஜெசிகா நீயும் காட்டு. இங்கே வா, நீ ஸ்பூனில் வச்சு சாப்பிட்ற காட்டு. சூப்பர் சூப்பர். சரி, ஸ்பூனில் எடுத்து சாப்பிடு. சும்மா லைட்டாக கொஞ்சம் சாப்பிடு. அவன் அடிக்கிறான். இல்லை போஸ்ட்டுக்கு அவ்வளோதான். இப்போ நல்லாவே சாப்பிட்டாச்சு. மீதி உள்ளது எல்லாத்தையும் அப்படி காரில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தோட்டத்துலேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா நாங்கள் கிளம்பும் போதே மணி 6:45, இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தான் வெளிச்சம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருட்டிடும். ஸோ கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே காரோட டிக்கியில் எடுத்து போட்டு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.